இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபோட்டோ வந்துட்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எப்படி பக்காவாக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஆல் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ஃபோட்டோ வந்துட்டு இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு நிறைய டூல்ஸ் மாதிரி ஐக்கான் வந்துட்டு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சூரியன் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -0.20 செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்துட்டு கம்மி பண்ணி -21 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக கம்மி பண்ணி -100 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷேடோஸ்ன்ற அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி ஸோ 60 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒயிட்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை வந்துட்டு -100 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ -53 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் ஐக்கானுக்கு கீழே ஒரு பாட்டில் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டெம்பரேச்சர்னு இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு 10 பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு விப்ரான்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ விப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 70 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 12 பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப்பில் உள்ள கலர் மிக்சிங் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெட் கலர் இருக்கும். ஸோ அதில் சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு ஸோ -40 பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக உள்ள லூமினன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி 40 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி செகண்டாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு ஸோ -40 பார்த்தீங்கன்னா இதையும் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லூமினன்ஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஸோ +40 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு ஸோ -85 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹியூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி 45 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு -22 பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உள்ள க்ரீன் கலர் வந்துட்டு கிளிக் பண்ணி ஸோ ஹியூ பார்த்தீங்கன்னா -45 பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்டாக இருக்கக்கூடிய சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு 45 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உள்ள லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு -36 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லைட் ப்ளூ இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஹியூ வந்துட்டு -100 செட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷனும் -100 செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உள்ள டார்க் ப்ளூ கிளிக் பண்ணிட்டு ஹியூ -100 செட் பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -65 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு -45 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு ஐக்கானுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளிக் பண்ணி சேச்சுரேஷன் மட்டும் -100 செட் பண்ணிட்டு மேலே உள்ள டன்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 டாட் இருக்கும், ஸ்ப்ளிட் ஒன்று, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷேடோஸ்ன்னு சொல்லிட்டு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹியூ சேச்சுரேஷன் ஷோ ஆகும். ஸோ ஹியூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 222 செட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு 8 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஹைலைட்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஹியூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஸோ ஹியூ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 237 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு 10 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு வரும். ஸோ இதில் வந்து பிளெண்டிங் வந்து 100 செட் பண்ணிக்கோங்க. ஸோ பேலன்ஸுங்கிறத பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -50 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு மேலே போயிட்டு டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் ஐக்கானுக்கு கீழேயே ஒரு பாக்ஸ் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு 18 செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே கிளாரிட்டின்ற அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 40 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விக்னெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி ஸோ -10 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஷார்ப்பனிங்னு இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 30 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே போனீங்க அப்படின்னா ஸோ நாய்ஸ் ரிடக்ஷன் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணி 20 செட் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒன்று இருக்கும், ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ 30 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஓவரால் அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பாட்டில் ஐக்கான் கிளிக் பண்ணி ஸோ கலர் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு 22 பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேச்சுரேஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ விப்ரண்ட் 70 இருக்கட்டும். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் கம்பேரிசன் பாருங்கள். ஸோ எடிட்டிங் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில்